உங்களோட லைஃப்ல சக்சஸ் எட்டி கூட பார்க்க மாட்டீங்கதா? நீங்க நினைச்ச ஒர்க் நினைச்சபடி நினைச்ச டைம்குள்ள முடிக்கவே முடியலையா? உங்களுக்கு அசைன் பண்ண டாஸ்கோ அசைன்மெண்ட்டோ வித்தின் அந்த டெட்லைன்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ணியே முடிக்க முடியலையா? நீங்க நல்லா தான் படிப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஆவரேஜான மார்க் தான் வருதா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா உங்க கூட ஒரு பர்சன் டிராவல் பண்ணிட்டே இருக்கான்னு அர்த்தம். அந்த பர்சன் யாரு? அவனை எப்படி தூக்கி தூரம் போட்டிங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க சக்சஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு வைப் வித் சோனி சேனல். திஸ் இஸ் சோனியா. என்னடா இந்த அக்கா யாரோ ஒருத்தனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களே, இது என்ன புதிரா இல்லையோ அவங்க ஏதாவது சயின்டிஸ்டா இப்படிலாம் நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவன் அந்த பர்சன் வேற யாருமே இல்லைங்க. அவன் ப்ரொக்ராஸ்டினேஷன் தான். ப்ரொக்ராஸ்டினேஷனா அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் நத்திங் பட் ஹேபிட் ஆஃப் டிலேயிங். இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கை இன்னைக்கு பண்ண வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஹேபிட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணியிருப்பீங்களே, அதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன் அர்த்தம். ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாளைக்குள்ளே நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு 2 hours அதை படித்து முடிக்கணும், நாளைக்கு அந்த டெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்குள்ள அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்காமல் உங்க கூட இருக்கானா இல்லையான்னு நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஃபோக்கஸ்டாக தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகேவா? இன்பிட்வீன் ஒரு 10 minutesக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஷோ டிவியில் ஓடிட்டு இருக்கு. அது லைட்டாக ஒரு சவுண்ட் உங்க காதில் கேட்குது, ஓகேவா? அப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது அவன் உள்ளே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னா அவன் வெளியே வருவான். உனக்கு பிடிச்ச டிவி ஷோ போயிட்டு இருக்குடி, இப்போ உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்க, சிவகார்த்திகேயன் வந்திருக்காண்டி, இதை எதுக்கடி பார்த்துட்டு இருக்க, இந்த மாதிரி உங்களை டெம்ப் பண்ணுவான். போதும், இது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே எக்ஸாம், நாளைக்கு காலேஜ் படிச்சுக்கலாம், நாளைக்கு செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் தானே எக்ஸாம், ஃபர்ஸ்ட் பீரியட்ல கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த டைம்ல மிஸ்ஸுக்கு தெரியாமல் படிச்சிடலாம். இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் உங்களுக்குள்ள அவன் என்ன பண்ணுவான்னா டெவலப் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதனால அந்த ஒர்க் அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டீங்க. உங்களோட ஒர்க்கை அப்படியே நாளைக்குன்னு பண்ணிட்டே இருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒன்று தெரியவே மாட்டேங்குது, டுமாரோ நெவர் கம்ஸ். ஸோ அதனால நமக்கு குறிப்பிட்ட அந்த ஒர்க்கை சப்போஸ் நீங்கள் அன்னைக்கே முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக நீங்கள் 100% ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் நம்ம கூடவே இருக்கான்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவனை எப்படி தூக்கி தூர போட்டுட்டு நம்ம சக்ஸஸ் 100% அட்டைன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. ப்ரொக்ராஸ்டினேஷன் உங்க கூடவே டிராவல் பண்ணா உங்களோட லைஃப்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது இதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்குங்க. மென்டல் ஹெல்த்தா? ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்னக்கா ரிலேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் ஒரு வேலையை என்ன பண்றேன், இந்த டைம்ல அதே டெஸ்ட் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க, நாளைக்கு அதை நான் பண்ணணும் இல்லை, இன்னைக்கு படிச்சிருக்கணும், ஆனால் நான் படிக்கல. அப்போ அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிச்சிக்கும் போது நான் ரொம்ப ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னால் இந்த டெஸ்ட்டுக்கு படித்து ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. அந்த ஆங்ஸைட்டியில் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வரியில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரு பயத்தில் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும், சில பேருக்கு வாமிட்டிங் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ஸால் உங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும், ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உட்காந்து நான் இப்போ செட் பண்ணுறேன் என்னோட மைண்ட், 2 hours நான் இதை படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன ஒரு டிவி ஷோ இல்லை ஏதோ ஒன்று, ஒரு மியூசிக், அதனோட லைட்டான ஒரு இம்பேக்ட் கூட உடனே இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒர்க்குக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காக போயிடுறீங்க. அப்போ என்ன, உங்களுக்கான அந்த செல்ஃப் கண்ட்ரோல் சுத்தமாக உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூடவே இருந்தானா ரொம்பவே குறைஞ்சிரும். இதனால தான் உங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும். இப்போ நான் ஒரு வாட்டியும் என்னோட எல்லா டெஸ்ட்லையுமே நான் 90% எடுக்கிறேன்னும் போது நெக்ஸ்ட் டெஸ்ட்லையும் நான் 90% தான் எடுப்பேன். நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்க. ஆனால் ஏதாவது ஒரு 2-3 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் 2-3 டெஸ்ட்டில் கம்மியான மார்க் எடுத்துட்டிங்கனாலே உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரும். இல்லை ஒரு 2 பேர் உங்களை பார்த்து நீ என்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு எதுக்கு இதெல்லாம் படிக்காது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட உங்களுக்கு ஆமாம், இல்லை வேறு யாராவது உங்களால் பண்ண முடியாது, அவள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாமா அப்படின்னு 4 பேர் 4 விதமாக சொல்லிட்டா கூட உங்கள் மனசில் என்ன தோண ஆரம்பிச்சிடும்னா உங்களுக்கே செல்ஃப் டவுட் வந்துடும். உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகும் போது இப்போ நான் இவ்வளோ தான் படிக்க போகிறேன், எதுக்கு இப்போ நான் புக் ஃபுல்லாக படிக்கணும், இவ்வளோ தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த 3 ரீசன்ஸ் தான் மேஜர் ரீசன்ஸ். இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் இது உங்களோட லைஃப்பை ப்ரொக்ராஸ்டினேஷனால இந்த அளவுக்கான இம்பாக்ட்ஃபுல் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஓவர் கம் பண்றது, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, ஆனா இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான 7 டிப்ஸ் இது. ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஒர்க்கை வந்து உங்களோட கோலோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் யுவர் ஒர்க் டு கோல்ஸ் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இருப்பீங்க, லைக் நான் ஒரு கலெக்டர் ஆகணும், இல்லை நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு பைலட் ஆகணும், இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து கோல்ஸ் உங்களுக்காக வச்சுருப்பீங்க. நீங்கள் இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்க ஒர்க் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து உங்களோட கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் டொமைன்ல தான் ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ இந்த கார்ல வந்து நான் ஒரு கோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோடிங்க்கும் அந்த காருக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால நான் என்னோட ஒர்க்கை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவேன். ஆனா இப்போ இந்த கார்ல வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு ஏர்பேக் வந்து நமக்கு முன்னாடி வந்து ப்ளோ ஆகும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஏர்பேக் ப்ளோ ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வேற எங்கேயும் அடிப்படாம பிளட்லாம் வந்து லாஸ் ஆகாம உங்களை சேஃபா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி ரிலேட்டட் கார்ல வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு வந்து நம்மளோட கோட் வந்து நான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றேன்னு நினைக்கும் போது ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க எப்படி உங்களோட ஒர்க்கை வந்து உங்களோட பேஷன்ல வந்து கனெக்ட் பண்றீங்க, ஓகே இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சாதான் நான் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எப்படி நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்றத நீங்க கிளியரா இருக்கணும். சப்போஸ் இந்த மாதிரியான கிளாரிட்டி நீங்க சின்ன குழந்தையா இருக்கீங்க, இந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா உங்களோட அம்மா கிட்டயோ இல்ல உங்களோட டீச்சர் கிட்டயோ இதை பத்தியான கிளாரிட்டி வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கனெக்ட் யுவர் ஒர்க் டு கோல்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஒர்க்கை வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து எடுத்திருப்பாங்க, ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 சப்ஜெக்ட்ல நாளைக்கு வந்து 2 சப்ஜெக்ட்ல வந்து டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க, மேத்ஸ்லயும் சயின்ஸ்லயும் டெஸ்ட். ஆனா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் சயின்ஸும் இங்கிலீஷும் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த 2 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருவீங்க. அதுக்குள்ளேயே டைம் வந்து ஆயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லேசினஸா இருக்கும், தூக்கம் வந்துடும், அதனால அந்த டெஸ்ட்டுக்கு படிக்காமலே போயிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த ஒர்க்குக்கு எப்போ டைம் கொடுக்கணும் அந்த ப்ரையாரிட்டைசேஷன் கண்டிப்பா தெரியணும். இப்போ நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதை முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது நீங்க வந்து மீதி படிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வீக்கெண்ட்ஸ்ல வந்து நீங்க டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான ஒரு டெட்லைன் இருக்கிறதுனால ப்ரொக்ராஸ்டினேஷன் கண்டிப்பா அவாய்ட் ஆயிடும். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெட்லைன்ஸ் வந்து செட் பண்ணணும். ஒன்னொன்னுக்கும் ப்ராப்பரான டெட்லைன்ஸ் வந்து இருக்கணும். ஃபார் இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும், சயின்ஸ் எக்ஸாமோ இல்லை பிசிக்ஸ் எக்ஸாமோ ஏதோ ஒரு எக்ஸாம் நாளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முன்னாடி நாள்லாம் நீங்க படிச்சவே இருக்க மாட்டீங்க, ஒழுங்காவே அன்னைக்கு நடத்துறது அன்னைக்கு நம்ம ஒழுங்காவே படிச்சிருக்க மாட்டோம். ஆனா நாளைக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்ன்றது தான் உங்களோட கோல். இந்த மாதிரி நினைச்சிருவீங்க, என்னதான் படிக்கலாம்னு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்தெந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்குள்ள அடுத்த நாள் வந்து பாஸ் ஆகுற அளவுக்கு உங்களால படிக்க முடிஞ்சிட்டு இருக்கும், பாஸ் ஆயிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. ஸோ ஒரு நாள் நைட்ல உன்னால இவ்வளவு படிச்சு பாஸ் பண்ண முடியுதுன்னா நீ ஒழுங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சிருந்தா எந்த அளவுக்கு உங்களால கான்ட்ரிபியூட் பண்ணி எவ்வளவு சூப்பரா சக்சஸ் அட்டைன் பண்ணிருக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்க திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டெட்லைன் வந்து கடைசி இந்த மாதிரி மெயின் எக்ஸாம்க்கு தான் டெட்லைன் செட் பண்ணுமா, சின்ன சின்னதா ஒரு பெரிய விஷயத்த ஸ்மாலர் சங்க்ஸா அந்த ஸ்மால் பார்ட்டிஷனுக்கும் வந்து டெட்லைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ரிவார்ட்ஸும் கொடுக்கணும். இப்போ நீங்க எப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து நம்ம ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோம்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அது ஸ்மால் பார்ட்டா பிரிச்சு அந்த ஸ்மால் சங்க்ஸ்க்கும் நீங்க ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுக்கணும். இது நீ முடிச்சுனா இன்னைக்கு நீ கேட்டுட்டு இருந்தால அது நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அதனால அந்த ஒர்க்கை வந்து அன்னைக்கே முடிச்சிருவோம், அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டான். இதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், ஒரு பெரிய வேலையை சின்னதா வந்து கட் பண்ணி அதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். இன்னொன்று வந்து அது ஒன்றுக்கும் டெட்லைன் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கணும். 5வது டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ஷனிசம். பெர்ஃபெக்ஷனிசம்னா என்ன, ஒரு வேலையை நான் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து டிலே பண்றதுங்க. அதுதான் வந்து மெயின் ரீசன் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு. எக்ஸாம்பிள் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு காம்படிஷன்ல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அந்த காம்படிஷன்ல வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு ஒரு ஆவரேஜா தான் பண்ண தெரியும் அப்படின்னு உங்களையே நீங்க வந்து லோவா ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேலையினால பெர்ஃபெக்டா பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சரி இந்த வாட்டி நம்ம அட்டெண்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் வேற ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப பண்ணிக்கலாம், நம்ம இப்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்
அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதை நம்ம வந்து ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா அந்த இதை வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நிறைய பேர் எப்படி பண்றாங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ பர்ஃபெக்டா பண்றேன்னா அதை பண்ணாமலேயே நம்ம வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் 6th பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டு டூ லிஸ்ட். லைக் எவ்ரிடே நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றது வந்து ஒரு லிஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. செக்லிஸ்ட் மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ இருக்கு. அந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து நீங்க உங்களோட லிஸ்ட் எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டு வச்சிட்டீங்கன்னா அதுவே அந்த ஆப்பே உங்களை ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். உங்களுக்கே ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், அதை பண்ணல, இது இன்னும் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டு டூ லிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி அண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணும் போதே உங்களால் வந்து 90% சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்ல போமோடோரோ டெக்னிக். இந்த போமோடோரோ டெக்னிக் பற்றி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா இது நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் டைமர் வந்து செட் பண்ணிட்டு வித்தின் அந்த டைமருக்குள்ள ஒரு ஸ்மால் டாஸ்கோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஒரு குழந்தையா இருந்தால் ஒரு சாப்டர் இல்லைன்னா ஒரு பேஜ், அந்த குழந்தையோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அச்சீவபிளாக பண்ணுறது. அந்த 20 மினிட்ஸில் நம்ம பண்ணி முடிக்க முடியும், எஸ் சக்ஸஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெட்லைன் நீங்க செட் பண்ணிக்கணும். அந்த 20 மினிட்ஸ் இந்த மாதிரி 20 மினிட்ஸ்னு 4 சைக்கிள் போகணும். ஈச் 20 மினிட்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். அந்த 5 மினிட்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபன்னி ஆக்டிவிட்டிஸ் எதுனாலும் பண்ணலாம், இல்லை ஒரு வாக் மாதிரி கூட போயிட்டு வரலாம். இதை முடிச்சிட்டீங்கன்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் அந்த சைக்கிள் 4 டைம்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் பிரேக் எடுத்துருங்க கம்ப்ளீட்டாகவே. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஃபுல் 100% எஃபிஷியண்டாக ஒரு ஒர்க்கில் வந்து நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னிக். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. என்ன டைம் பாக்ஸிங் அப்படின்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த டைம்ல இந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே நீங்க வந்து செட் பண்றது. இப்போ சாட்டர்டே சண்டே வருது, மீதி டைம்ல நான் என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா இந்த டைம்ல வந்து 5 to 7 வந்து நான் என்னோட வந்து ஹிந்தி வந்து நான் படிக்க போறேன், 7 to 8 வந்து நான் மேத்ஸ் பண்ண போறேன். அந்த மாதிரி ஒரு சர்டன் டைம் ஃப்ரேம்குள்ள இந்த டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வந்து செட் பண்றது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டைம் பிளாக்கிங். உங்களோட கம்ப்ளீட் டேவையே நீங்க பிளாக் பண்ணி வைக்கிறது. லைக் வந்து 9 to 10 வந்து நான் இந்த சப்ஜெக்ட் படிப்பேன், மேத்ஸ் படிப்பேன், அப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன். இந்த மாதிரி 9லேருந்து அந்த ஒரு ஃபுல் டேக்கு வந்து பிரேக் எப்போ எடுப்பீங்க, லஞ்ச் எப்போ சாப்பிடுவீங்க, எப்போ படிப்பீங்க, எப்போ தூங்குவீங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறது டைம் பிளாக்கிங். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் நினச்சதை அந்த டேல பண்ணி முடிச்சிருப்பீங்க வித்தவுட் எனி ப்ரொக்ராஸ்டினேஷன். இப்போ அடுத்து 4வது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே ரொம்ப லேசியாக இருக்குமா இல்லையான்னு இதில் தெரிஞ்சிடும். 2 minute ரூல்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ் 2 minute ரூல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வேலையை 2 நிமிஷத்துக்கும் கம்மியாக பண்ணி முடிக்க முடியும்னா அது இம்மிடியேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே இதை பண்ணியிருக்கேன். இப்போது லைட்டோ ஃபேனோ எனக்கு போடணும், ஓகேங்களா, இல்லை ஃபேன் போடணும், இல்லை ஏசி ஆன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும். ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்படா என்னோட ஹஸ்பண்ட் வருவார், கொஞ்சம் ஃபேன் ஏதாவது போட்டு விடுவாரா, இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். இல்லை எனக்கு சார்ஜர் வந்து ஆன் பண்ணணும், இந்த மாதிரி. அப்போ நான் அது ஒரு 2 minutes 1 minuteலேயே பண்ணிடலாம். ஆனால் அது ஏஞ்சி போய் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம கூட அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கான். அந்த லேப்டாப்பில் வந்து அவ்வளோதான், இப்போ அபவுட் டு க்ளோஸ், இப்போ சார்ஜ் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுன்ற கேஸில் நமக்கு அந்த ஒரு வெறி வந்து நம்ம போய் ஆன் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிக்க வேண்டிய வேலையை உடனே பண்ணுறீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணுங்க. அப்படி பண்ண வேணாம், இனிமேல் கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த 4 டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் 7 டிப்ஸ் வந்து நான் என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது யார் நினச்சாலும் மாற்றவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் வந்து வேறு எந்த மாதிரியான டிப்ஸ் வந்து நீங்கள் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை காமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டன்.